வரும்போதே என் பையன், என்னம்மா இப்படி ரெடி ஆகிட்டுக்கிறேன் இல்லை இன்னைக்கு என்ன விசேஷம்னு எனக்கு தெரியல, அதனால தான் அப்படின்னு சொன்னேன்னா, நல்லா எல்லோ கலரில் கட்டிட்டு வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைடா. ஓ அதுதான் ஸ்பெஷலா? முத வெள்ளி லாஸ்ட் வெள்ளியும் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், 5வது வெள்ளி. அதுவும் இல்லாமல் ஆடிப்புறம் ரொம்ப விசேஷமான நாள். ஆடி மாதம் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து பரிகாரம்னா வீட்டிலே நம்ம செய்வோம் சிலது விஷயம்லாம். அது மாதிரிலாம் பண்ணால் அது அப்படியே சக்ஸஸ் ஆகும். 100க்கு 100 உண்மை அது. என்னுடைய அனுபவத்தில் அது. அப்புறம் நானும் பிரியா வந்து பேசுகிறோம். அப்புறம் வந்து வளையலாலே ஃபுல்லாக கோயிலுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லட்சக்கணக்கான வளையல் வச்சு மாலை போட்டு அலங்காரம் பண்ணுவாங்க சாமிக்கு. அவ்வளோ ரொம்ப விசேஷமான ஆடிப்புறன்றது. அதனால் நம்ம வீட்லேயும் வந்து போன வருஷம் நம்ம ஒரு சில விஷயம்லாம் பண்ணதுனால, நல்லது நடந்ததுனால, இந்த வருஷமும் நம்ம அதே மாதிரி செய்வோம். நம்ம பையனை ஒன்று வெயிட்டிங்கில் இருக்கான்ல ரெடியாக, அதனால் வந்து சாமிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன், எந்த அம்மன் இருக்கோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு, நம்ம சிலையோ ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். எங்கள் வீட்டில் வந்து நம்ம குலதெய்வம் ஃபோட்டோ தான் அப்பா வந்து பெருசாக இப்போ தான் போட்டு வந்தார். இன்றைக்கி தான் நாங்கள் அதை வச்சே ஃபஸ்ட்டு பூஜை பண்ண போகிறோம். ஊருக்கு போயிருந்தார் போன வாரம். கோயிலில் கொடுத்தாங்க பெரிய ஃபோட்டோ அப்படின்னா, அதை வச்சு இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் மட்டும் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் பச்சரிசியும் 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு வந்து நான் முன்னாடியே வந்து கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிட்டேன். நெய்யில் வறுத்துக்கலாம். வறுத்து போடும்போது நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு வந்து அந்த நெய்யில் வந்து வறுத்துக்கலாம். கழுவாமல் அப்படியே சேர்க்கக்கூடாது இல்லை, அதனால் வந்து தூசு இதெல்லாம் இருக்கும் கடையில் வாங்குறது. அதனால் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டிங்கன்னா நம்ம வந்து வறுத்துக்கலாம். நெய்யும் உருகிடுச்சு. இப்போ நான் இந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வந்து கலர் மாறக்கூடாது. கலர் மாறினால் சக்கரை பொங்கலே கருப்பாக தெரியும், பருப்புலாம் இதுவாகிடும். கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் கலர்னு சொல்லி அந்த கலர் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நெய்யிலே வறுத்து செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல்லாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் விசேஷ நாள்னா வாசல் வந்து அரிசி மாவு கோலம் போட்டால் ரொம்ப நல்லது. அதனால் பச்சரிசி வந்து ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டால் இந்த கோலம் வந்து நம்ம ஃப்ரீயாக போட போகிறாங்க. நான் இங்கே சக்கரை பொங்கல் செய்யறதுக்குள்ள அவங்க வந்து கோலம் போட்டுருவாங்க. பாருங்கள், கலர் மாறாமல் கொஞ்சம் லைட் கலர் மாறினோடனே நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கிட்டேன். இந்த அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நெய்யிலே வந்து இந்த அரிசியை வந்து வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்கம்மா, வதக்கிட்டால் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தானே? ஆமாம், அவ்வளோதான். இப்போ கலந்து விட்டாச்சு. 1 நிமிஷத்துக்கு நல்லா அரிசி பருப்புலாம் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் எடுத்த டம்ளரில் 2 டம்ளர் வந்து அரிசி எடுத்துக்கிட்டேன். நம்ம பருப்புக்கு எப்போவுமே வந்து தண்ணி கணக்கு போடக்கூடாது. 2 டம்ளர் அரிசினா 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. இப்போ நான் வந்து 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 6 டம்ளர். ஏன்னா வெல்லம் வேறு பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றுவோம். 3, 4, 5, 6 டம்ளர் தண்ணி. நம்ம சக்கரை பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். டைம் இருந்ததுன்னா நான் வந்து பாத்திரத்தில் செஞ்சு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பாத்திரம் வந்து எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கா, இதை வச்சு அதில் பண்ணுறதுக்குள்ளே அதுக்கே ரொம்ப டைம் எடுக்குமே. அப்படி சரி எல்லாருமே இப்போ வந்து அவசரத்துக்கு குக்கரில் தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். நல்லா குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் வந்து மேலே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நெய்யில் தான் நம்ம வறுத்துக்கிறோம். இது பருப்பு பச்சரிசின்றதுனால 3 விசில் வச்சாவே கரெக்டாக இருக்கும். 3 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நான் வந்து வெள்ளெல்லாம் துருவி எடுத்துக்கணும். அந்த வேலைலாம் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம சமைக்கும் போது குக்கரில் வந்து மூடி வந்து விசில் வந்து உடனே போடாதீங்க. இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஏர் வரணும், அதுக்கப்புறம் போடணும். ஏன்னா நம்ம வந்து சரியாக கழுவுலனாவோ இல்லை விசிலுக்குள்ளே ஏதாவது பருப்பு சாதம் ஏதாவது அடைச்சிக்கினாவோ அதுதான் வந்து மேலே தூக்கி தட்டுறோம். எப்போயுமே வந்து நம்ம சமைக்கும் போது ஒவ்வொரு முறையும் அது ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து வந்துடும். நமக்கு அந்த ஆவி வரும்போது அதில் அடைப்பு எதுனா இருந்தால் கூட வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் விசில் போட்டு செய்யுங்க. நான் எப்போயுமே அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டே வந்து விசில் போட மாட்டேன். இப்போ நம்ம முந்திரி திராட்சை இதை வெல்லம் எடுத்து வச்சுக்கிறோம். வெல்லம் துருவிக்கலாம். இதெல்லாம் முந்திரிலாம் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டால் எல்லாருக்கும் ஒரு துண்டு கிடைக்கும்ல. வெள்ளம் அன்றைக்கி துருவி கொடுத்து நம்ம துருவணுமா? சின்னதில்? ஆமாம், கத்தியில் தான் துருவணும். கரைச்சா போதுங்களா இது கரைக்கிறதுக்காக? ஆமாம், அதனால் துருவி எடுத்துக்கலாம். அது விசில் வரதுக்குள்ள இந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் வந்து விசில் சொன்னேன் தானே முன்னே, சொல்லலையா? சொல்லிட்டீங்க. 4 விசில் வந்தால் போதும். 4 இல்லை 3 விசில். சரிம்மா, 3. ஆமாம், குறைவாக தானே இருக்கணும். இல்லை நான் பச்சரிசி தானே. ரொம்ப குழஞ்சிச்சுன்னா சக்கரை பொங்கல்லாம் நல்லா இருக்காது. கோயிலெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க, அந்த சாதமும் கொஞ்சம் கடிப்படணும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிரியா வந்து அரிசி மாவு கோலம் போட ஆரம்பிச்சிடுச்சு.
ஏன் அந்த கோலம் போடுறதுக்குள்ளவே இங்கே நம்மளுடைய வேறாண்டி கத்தினுக்கிறாரு, அம்மா எங்கே அம்மா எங்கன்னு சொல்லிட்டு. ஐயா இதுக்கு முன்னாடி காலுக்கா உதச்சி வருவாள்ல, இப்போ வந்து கால் பக்கம் வர்றதில்ல, தலைக்கா போயிடுறான். பாரு அந்த கொசு வலை கிட்ட போயிட்டான். என்ன தங்கா என்ன பட்டு ஸ்டீமெல்லாம் இறங்கிச்சாம்மா சாப்பாடு? சாப்பாடு இல்லைம்மா, பொங்கல் இறங்கி. இவ்வளோ செஞ்சுருக்கீங்க, வீட்டில் பூஜை பண்ண மட்டுமா? வீட்டில் மட்டும் இல்லை, இன்றைக்கி ஆடிப்புறத்து கோயிலுக்கு போகும் சாயங்காலம். அதனால் வந்து நான் வந்து காலையில் வந்து சாமி கும்பிடலைங்க, காலையில் கும்பிட முடியல. ஏன்னா நைட்டு நாங்கள் 3 மணிக்கு தூங்கும் போது என் பேரனோட பேசிட்டு அவன் தூங்கவே இல்லை நைட்டு. அதுக்கப்புறம் அப்பாவும் வந்து நிறையா மல்லிப்பூவு முல்லை இதெல்லாம் போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்தார். அவங்க கூட பேசின்னு செஞ்ச கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து பூ கட்டுறது அப்படியே 3 மணி ஆகிடுச்சு. அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் தூங்கிட்டோம். காலையில் எல்லாம் செஞ்சு பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுறதுனால சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு நம்ம பிரசாதம் கொடுத்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுனால நான் இப்போ சாயங்காலம் தான் பண்ணுறேன். பாருங்கள் நான் வச்ச தண்ணி வந்து கரெக்டாக போச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் அரிசியாக தெரியணும். அப்போ நம்ம சக்கரைலாம் வெள்ளெல்லாம் காய்ச்சி ஊற்றும் போது இன்னும் வந்து ரொம்ப குழஞ்சிடும். இது இப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அரிசி எடுத்த டம்ளரில் 1 டம்ளருக்கு வந்து 1.5 டம்ளர் வெல்லம் சேர்த்துங்க. 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், 3 டம்ளர் வந்து வெல்லம் துருவி எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளர் வந்து அளந்து போட்டேன். உங்களுக்காக 1 டம்ளர் இருக்கு. டம்ளர் இல்லை, இது ஆழாக்கு. சில பேர் ஆழாக்கு ஒரு கமெண்ட்டில் சொன்னாங்க, ஆழாக்குன்னா இது இல்லை இன்னொன்று வரும் அப்படின்னு சொன்னாங்க. படின்னு சொன்னாங்க, காப்படி அப்படின்னு. படி தான் இது, மிஞ்சி போனால் இது காப்படி. நான் டம்ளர் என்ன சொல்லிக்கிறது. ஆமாம், கிளாஸ் அவ்வளோதான் முடிஞ்சது. தண்ணி வந்து அதிகம் வேணாம், ஒரு 3/4 டம்ளர் மட்டும் வச்சுக்கிறேன் நான், சும்மா கரையறதுக்காக. ஆமாம், ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா பொங்கல் வந்து ரொம்ப இலக்கமாகிடும். ஒரு பக்கம் வெள்ளத்தை உருக்கிட்டு இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் வந்து வதக்கிடலாமாம்மா? ஆமாம், இல்லை வெள்ளம் ஊற்றுனதுக்கு இல்லை வெள்ளம் ஊற்றிட்டு இது ஒரு பக்கம் வெள்ளம் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கேஸில் வைப்போம் 2-3 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்துக்கலாம். சரி, முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்து நம்ம என்ன தான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிது வந்து அதை போடும் போது அந்த வாசமே இல்லைங்க. நான் இப்போ அது வேணாம் சக்கரெல்லாம் போட்டு அரைச்சதுனால ஏலக்காய் வாசமே வரதில்லை. ஒரு 4 ஏலக்காய் எடுத்து கல்லில் இடித்து எடுத்துக்கிட்டேன். நல்ல மனம், அவ்வளோ மனம், கிச்சன் ஃபுல்லாகவே வந்துச்சு. அந்த சக்கரை பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சோண்டு பச்சை கருப்பூரம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கோயிலெல்லாம் வந்து பச்சை கருப்பூரம் கொஞ்சம் போடுவாங்க, நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஆனால் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க யாரும், லட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிது அந்த பச்சை கருப்பூரத்தை. மா ஃபினிஷ் பண்ணிச்சுமா பிரியா? அழகாக போட்டுக்குப்பேன். அரிசி மாவில் போட்டாவே வாசல் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க, வெள்ளையாக அந்த மாவுக்கு அதுவும் வாசலுக்கே ஒரு அழகு தான். நம்ம மற்ற கோல மாவில் போகிறத விட இது நல்லாயிருக்கும். பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. பாதியில் வந்து ஜாயிண்ட் ஆகிற வீடியோவில். ஆமாம், இங்கே வந்து அண்ணா வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு, லிட்டில் பிஸி. அதனால் வந்து நான் இங்கே ஃப்ரீயாக வீடியோ எடுக்குது. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சல் வந்து சேர்த்துக்கலாம். சார் கீழே போட்டால் அழுகிறாரு. ஆமாம், முன்னெல்லாம் சக்கரை பொங்கல் செஞ்சால் வெள்ளையாக இருக்குன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். ஏன்னா இது பாகு வெல்லம் வாங்கிட்டு வந்து வெஸ்டமாக ஒரு 4-5 கிலோ. அதனால் வந்து கோயிலெல்லாம் இப்படி தானே ஃப்ரீயாக இருக்குது, இந்த கலரில் தான். நான் நிறைய டைம் கேட்பேன், வெள்ளையாக இருக்கு, கருப்பு வெல்லமாக போடுமா, நல்லா பார்க்குறது கலராக வந்து இனிப்பாகவும் இருக்கும். ஏன்னா அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கும், பாகு வெல்லம் வந்து இனிப்பாகவும் இருக்கும். இந்த கோயில் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். நல்லா கலந்து கொடுத்துடலாம். இங்க பாரு இவனை முழிக்குது பாரு, இங்க ஒரு முழிப்ப பாரு. சும்மா என்ன பண்றீங்க இது பண்றீங்க அப்படி பார்க்கிறதுக்காக நான் வந்தேன். இங்க பாரு யார் பாரு, இத்தா போதுண்டா அப்பா சக்கரை பொங்கல்ல ஊட்டுவேன், நான் வந்து சாப்பிட்றது சட்னி ஊட்டுவேன் அப்படின்றாரு. இப்போ உங்க தாத்தா வெறும் டீ காப்பியா அதனால இவரை நம்பி பக்கத்துல சாப்பிடும் போது விடவே கூடாது, டேஸ்ட் நாக்குல தெரியணும். உன்னை டீ லவர் ஆக்கி விட்டுருவாரா? டீ காஃபி தான் அப்புறமா. ஆமாம் சொல்கிறாரு, என்ன டீ காஃபிலாம் பழக்கம் பண்ணி விடுவாங்க. உன்னைய வச்சே காரணம் காட்டி வராரு, பையன் எனக்கு டீ கேட்குறான். பாருங்க சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு இந்த பக்கம் வந்து நம்ம முந்திரி திராட்சைலாம் வந்து வறுத்துக்கலாம். இது கூட வந்து ஏலக்காவும் இப்போ சேர்த்துறேன். நெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்கள் முந்திரி வந்து இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். நல்லா நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து இந்த அளவுக்கு நல்லா கலர் கொஞ்சம் வந்தால் தான் பார்க்கவே பாரு சூப்பராக இருக்குல்லடா பூ. சாமிக்குனாவே எப்போவுமே எது செஞ்சாலும் நல்லா இருக்கும்டா டேஸ்ட்டெல்லாம். ஆனால் இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டோம், கோயிலில் சக்கரை பொங்கல் மாதிரி வேணும்னா நம்ம வந்து பாகு வெல்லம் வாங்கிக்கணும், இந்த வெள்ளம் இருக்கிற வெல்லம் வாங்கக்கூடாது.
அவ்வளோதாங்க, சுட சுட சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அங்கே வந்து பிரியாவும் வந்து வளையல் கட்டி நிற்குது. இப்போலாம் வந்து அதை பற்றி பேசுவோம். இல்லை செல்லம். ஓ இல்லடி பாட்டு, இல்லடி செல்லம். வேலை முடிகிற வரைக்கும் அவனை நீங்கள் சமாதானமாக வச்சுக்கிறீங்க. ஃப்ரீயாக வேலை முடிஞ்சாதான் சாமி பூஜை. என்ன வேணும்? பிரியா வளையல் மாலை கட்டியாச்சா? நல்லா இருக்கு. இப்போ போய் சாமிக்கு போட்டு பூவெல்லாம் நான் போட்டேன், வளையல் மாலை மட்டும் நீ போட்டு விட்ரு. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சக்தி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும், அம்மன் ஃபோட்டோ வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் குலதெய்வம் ஃபோட்டோ மட்டும் தான் வச்சுருப்போம். சின்ன ஃபோட்டோ அங்கே பாருங்கள் சைடில் வந்து தனியாக நான் விளக்கு வச்சு வச்சுருப்பேன். இப்போ அப்பா வந்து இந்த முறை போனப்போ ஊரில் வந்து ஆடி மாதம் நாங்கள் யாரும் போக முடியலன்றதால அப்பா மட்டும் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்க அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்துட்டார் ஃபஸ்ட்டு வாரமே. அங்கே வந்து கோயிலில் வந்து பெரிய ஃபோட்டோ கோயிலில் எல்லாருக்கும் கொடுத்தாங்களாம், எல்லாருடைய குலதெய்வம் சாமி கும்பிட்றவங்களுக்கு. அதை இன்னும் எடுத்துகிட்டு வந்தார். சின்ன ஃபோட்டோ எனக்கு கொடுத்துருமா, பெருசு நீங்கள் வச்சுக்கின்றதுனால நாங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சு இப்போ பூஜை பண்ணிட்டோம். என் பையனுக்கு ரிஷம் நான் பிடிச்சிட்டே தான் எடுத்துகிட்டு போனேன் என் பையனுக்கு. இந்த ஆடிப்புறத்தை பற்றி சொல்லியே ஆகினாங்க. போன வருஷம் இதே ஆடிப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை வந்ததா? இல்லை இல்லை வேறு நாள் வந்தது. நம்ம அடுத்த நாள் ஆடிப்புறம் வந்துச்சு, கிழமெல்லாம் மறந்துட்டோம் மம்மி. போன வருஷம் ஆனால் ஆமாம், போன வருஷம் நான் வந்து யூடியூப்பில் தான் ஒருத்தவங்க வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுவேன். அதை பார்த்து நான் வந்து செஞ்சேன். ஆடிப்புறம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி கும்பிட்டா குழந்தை வந்து சீக்கிரமாக நிற்கும் அப்படி சொன்னாங்களா, சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஆடிப்புறம் அன்றைக்கு வளகாப்பு எல்லாருக்குமே மெயினாக தெரியும். இந்த மாதம் ஆகிறதுக்கு இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு நாள்னு சொல்லலாம் ஆடிப்புறம். வலையெல்லாம் வந்து மாலையாக கட்டி சாமிக்கு வச்சு கொடுக்கறது, அப்புறம் வளையல் வந்து நம்ம கோவிலில் கொடுப்பாங்க, அந்த வளையல் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறது எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும். நம்ம அந்த வீடியோ தான் நான் வந்து அந்த மாதிரி தான் பார்த்தேன். அப்புறம் இந்த மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகணும் காத்துட்ருக்கீங்களா, போய் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தேன். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அது வந்து அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா, நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொன்னேன். வீட்டில் பெரியவங்க இருந்தால் அதை வச்சு பண்ணலாம், ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி அம்மா கிட்ட சொன்னேன். உடனே அம்மா வந்து நான் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து சின்ன சேலத்துக்கு. நாளைக்கு ஆடி போகிறோம். இன்றைக்கி தான் எனக்கு வந்து காலையில் பிரியா சொல்லிச்சு, சொன்ன ஒரு மணி நேரத்துலேயே நான் போகணும், போயிட்டு பிரியாவுக்கு வந்து என் கையால் செய்யணும் அப்படின்றதுனால நான் உடனே கிளம்பி போயிட்டேன். உடனே வந்து எனக்கே ஆச்சரியம் தான், உடனே கிளம்பி வந்துட்டாங்க. என்ன பண்ணோன்னா அது இதே மாதிரி தான் எல்லாமே வந்து பண்ணோம். அதே மாதிரி இப்போ வளகாப்புக்கு நம்ம சாப்பாடுலாம் செய்யலாம், அந்த மாதிரி 3 வகை 5 வகை சாப்பாடு நம்ம செஞ்சு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சு சாமிக்கு வச்சுட்டு சந்தனம் குங்குமம் வளையல் அப்புறம் இது நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம் இல்லையா, மஞ்சள் நம்ம சீமந்தத்துக்கு எப்படி நம்ம நிலங்கள்லாம் வச்சு பண்ணுமோ அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். எல்லாம் சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சு பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு சாமிக்கு இப்போ ஃபோட்டோ தான் இருக்குது. நிறைய பேர் வீட்டில் சிலை இருக்கும்னா அப்போ கையில் மேலே பண்ணுவாங்க. ஃபோட்டோலேயே வந்து பார்த்திங்கன்னா கன்னத்தில் வைக்கிறது, அப்புறம் நெத்தியில் குங்குமம் வச்சு இப்போ நம்ம எப்படி வளகாப்புக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் ஃபுல்லாக கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மனையை வந்து நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கணும். இப்போ எனக்கு குழந்தை வேணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் இல்லையா, இப்போ நான் வந்து அந்த மனையில் உட்காந்துக்கிட்டேன் கிழக்கு பார்த்த மாதிரி. அப்புறம் அது எல்லாத்தையுமே வச்சு எனக்கு வந்து நலங்கு வச்சு விடணும், அதான் ப்ரொசீஜர். அம்மா வச்சு விட்டாங்கன்றதுனால பிரியா அங்கே யாரும் கூப்பிட்றதுன்னு தெரியலம்மா அப்படின்றதுனால நான் போயிருந்தேன். ஏன் அப்படி அம்மா டக்குன்னு யோசிச்சுக்காமல் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபுல் ஷிஃப்ட்டு, ஈவினிங்கும் வர முடியாது, அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக வர முடியாது வேலையிலேருந்து. அப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு அம்மா கிட்ட சொல்லி பழகும் போது தான் அம்மா டக்கு நான் வந்து நம்ம நிறையா சாமி கும்பிட்டுக்கிறோம், முருகர்லேருந்து நிறையா எவ்வளோ சொன்னாங்களோ அவ்வளோவும் வந்து பிரியா வந்து பண்ணிச்சு. நம்மளும் இந்த சாமினால தான் அந்த சாமினால இதனால் அதனால. ஆனால் என்ன ஒன்றுனா இந்த ஆடிப்புறம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு உடனே வந்து ரிசல்ட் கிடைச்சது. எல்லாமே இது எல்லாமே ஒரு 4-5 சாமி நான் கும்பிட்டேன், எல்லாமே சக்ஸஸ் ஆச்சு. இவங்க தான் அவங்க அதெல்லாம் சொல்ல முடியல. இதுவும் எனக்கு வந்து நம்பிக்கை தான். நான் வந்து பண்ணேன். சரி அம்மா வந்து இதை சொல்லு, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதை நாங்கள் வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருக்கணும், இன்றைக்கி செய்ய சொல்லி பண்ணியிருக்கணும். அது நானும் வந்து அது யோசிக்கவே இல்லை, அது சொல்லணும் அப்படின்னு. லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணோமா, நல்லங்களா வச்சுட்டு அம்மா வந்து எனக்கு பண்ணி விட்டாங்க, வளையல் போட்டு அதே மாதிரி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடிப்புறத்துக்கு குட்டி பையன் வந்துட்டான். ஏன்னா ஒரு போன ஆடி மாதம் இந்த மாதிரி பண்ணோம், இந்த ஆடி மாதத்துக்குள்ளே அதே மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்குற கமெண்ட்லலாம் வேறு கமெண்ட்லாம் படிச்சு இந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பாக இல்லை நான் பார்த்த வீடியோலையுமே அவங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டுருந்தது பார்த்து தான் எனக்கு ஒரு ஹோப் கிடைச்சிது. 10 வருஷம் இல்லாமல் வந்தது, 5 வருஷம் இல்லாமல் வந்தது, நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், எங்களுக்கு அடுத்த வருஷமே குழந்தை கிடைச்சிது. ஹெல்த்தும் முக்கியம், நம்ம அதையும் ஒரு பக்கம் சைடில் வச்சுட்டாலும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு இல்லையா, அதே ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லைன்னு என்னோட ஒப்பீனியன். ஓகே மம்மி, இது
தான் அது சொல்லணும். வந்து இந்த வருஷம் தேங்க்ஸ் சொல்லணும்ல சாமிக்கு. ஆமா, அதனால நன்றி வந்து செலுத்தணும். அங்கே இல்லை, நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால இங்கே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே எல்லாமே சூப்பராக பண்ணியாச்சு. அதுவும் நம்ம இதெல்லாம் காட்டினீங்களாம்மா? அதுவும் நம்ம குலதெய்வம் ஃபோட்டோவே கிடைச்சதுனால அந்த ஃபோட்டோவுக்கே நம்ம வளையல் மாலைலாம் போட்டு எல்லாம் இதெல்லாம் காட்டினீங்களா? கோயிலுக்கு போகிறாங்க அம்மா. அதான் இங்க இதெல்லாம் பூஜை பார்த்து தாம்பூலம் அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வளையல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதை கொண்டு போயிட்டு சக்கரை பொங்கலை கொண்டு போய் வச்சு கொடுத்துட்டு வரலாம். ஒரு 7 பேருக்கு 5 பேருக்கோ 7 பேருக்கோ கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பூஜை முடிஞ்சது. அடுத்தது டைம் ஆச்சு, நம்ம கோயிலில் போயிட்டு அங்கேயே போயிட்டு பார்க்கலாம்.